சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. மீன ராசிக்கு இந்த 2026 பராபவ வருஷம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதம். கொஞ்சம் சில விஷயத்துல கவனத்திலும் இருக்க வேண்டிய மாதம். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், மன்னிக்கணும், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலே செல்லுகிறார். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே இது இருக்கு. இதனால சில நன்மைகளும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. என்னங்கிறத விலாவரியா பார்ப்போம். நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்க ராசியை ராசிநாதன் பார்க்கிறார். 5ஆம் இடத்திலே குரு அமோகமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், கடன்கள் நிவர்த்தியாகும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். அதே மாதிரி வாடகை கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஹையர் பண்ணி செய்யக்கூடியதெல்லாம் சொந்தமாக மாறும். வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீடா மாத்துவீங்க. வாடகை எடுத்து பெரிய நிறுவனத்தை நடத்துறீங்களா ஒரு இடத்துக்கு, அது சொந்த இடமாக மாறும். இது மாதிரி பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது அது தன்மைகளை மாற்றும். இந்த வக்ரம்ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் கிடையாது, ராஜ கிரகத்துக்கு கிடையவே கிடையாது வக்ரம். சாயா கிரகத்துக்கு எப்போதுமே பின்னோக்கி வக்ரம் தான். அதனால அதுக்கு வக்ரம் அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் பெரிய இது கிடையாது. ஆனால் தாரா கிரகங்கள் 5 கிரகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்தம், மந்தச்சரம், அஸ்தங்கதம், வக்ரம், அதிவக்ரம், அதிசாரம் அப்படிலாம் நிறைய இருக்கு. அவங்களோட பிளானிட்டரி பொசிஷனை அப்பப்போ அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இதை மாறும்போது, அதிசாரம் பண்ணும்போதோ அல்லது மாறும்போதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படியே மாறும். நல்லது செய்யறது கெடுபலனுக்கு மாறும். கெடுபலன் செய்யக்கூடிய ஒரு கிரகம் நல்ல செய்ய மாதிரி மாறும். சில சமயம் நல்லதை செய்யறது ரொம்ப நல்லதை செய்யும், சில சமயம் கெடுபலன் செய்வது ரொம்ப கெடுபலனை செஞ்சு விட்டு போயிடும். இது மாதிரி அடிக்கடி மாறும் அவங்களுடைய தன்மைகள். சரி, இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல இப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரம் அமையுது, என்ன மாதிரி தன்மையை தரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதனால பின்னோக்கி செல்வதனாலே அவர் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல வரவை கொடுப்பார், அதற்குண்டான செலவையும் கொடுப்பார். அதனால செலவு அதிகமா இருக்கும். தேவையற்றபடியான சில உடல் உபாதைகள் அல்லது காயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகள், இந்த 3 தினம்ங்கிறது உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய
சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். அதற்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். இந்த 3 தினம் சந்திராஷ்டம தினமா வருது உங்களுக்கு. அதனால இந்த 3 தினத்துல புதிய செயல்களை துவங்குவதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயலையே கொஞ்சம் நிதானித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். மீனராசிக்காரங்க இந்த மாதத்திலே மகான்களை வழிபாடு செய்யும். உங்களுக்கு பிடிச்ச யோகி, ஞானி, பரம குரு, சத் புருஷர், சித்த புருஷர்கள், தபஸ்விகள், யோகிகள், 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், உங்களுக்கு யார பிடிக்குமோ மனிதராக வாழ்ந்து ஒரு இறைத்தன்மை அடைந்து தெய்வ நிலை அடைந்த அந்த மகானை நீங்க வழிபாடு செய்யணும். என்னைக்கு இங்க வழிபாடு செய்யணும்? வியாழக்கிழமையில வழிபாடு செய்யணும். அதாவது ஆகஸ்ட் 21, 28, செப்டம்பர் 4, செப்டம்பர் 3, 10, 17 இது எல்லாமே வியாழக்கிழமையில வருகிறது. இந்த மாதிரி வியாழக்கிழமையில இந்த மகான்களை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17 அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல
ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம்ங்கிறது ஒரு அமர்க்கலமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார். அதுவும் 3ஆம் பாவத்திலே வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். வக்ரம் பெற்ற சனி பகவானை 3ஆம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து அவரை 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக நேர்கொண்ட பார்வையாக பார்க்கிறார். இதான் இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ். உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக இந்த மாதம்ங்கிறது அற்புதமான பல நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2026 வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் அமையுது. உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரும். மாற்றம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஏன்னா இந்த மாற்றத்தை இப்போ விரும்புகிறோம், ஆனால் அது ஏமாற்றமா மாறிடுமோ, இதை விட அது ஒரு படி குறைச்சிருவோம் நம்மளை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் விடுமோங்கிற ஒரு பரிதவிப்பு எல்லாருக்குமே இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, புல்லு பூண்டு மரம் எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடியதான ஒரு மாற்றம் பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வலிமை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா 3ஆம் இடம்ங்கிறதுல புதிய ஒரு முக்கியமான விஷயம். 3ஆம் இடங்கிறது மாற்றம், தைரிய ஸ்தானத்தை, சகோதர ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது 3ஆம் பாவம். அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார். சனி பகவான் வக்ரம் பெறும்போது, பொதுவா எந்த கிரகம் வக்ரம் பெற்றாலும்
அதனுடைய தன்மைகளை மாற்றும். இப்போ நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருந்ததுன்னு வச்சுங்க, திடீர்னு கெட்ட பலனை மாற்றி செய்ய ஆரம்பிச்சிடும். சில சமயம் கெட்ட பலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு நல்ல பலனை மாற்றி செய்யும். சில சமயம் நல்ல பலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே கிரகம் அதிகமான நல்ல பலனை செய்யும். அல்லது கெடுபலன் செய்து கொண்டு இருக்குன்னா அதிதீவிரமான கெடுபலனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். இப்படி சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என்ன சுவாமி சொல்றீங்க, எங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய இடத்திற்கான ஒரு அமைப்புக்கு மாறுகிறார். அது உங்களுக்கு நன்மைதான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடம் வலிமை அடைகிறது. 11ஆம் இடத்திற்கு உடைய, அதாவது மகர ராசிக்கு 11ஆம் பாவத்திற்கு உடைய செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்திலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதனால கடினமான போராட்டம் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6-11 அமைப்பு வருவதனால உங்களுடைய பொருட்களை இழப்பதற்கு அல்லது கல்வர்களால் திருடப்படக்கூடிய அபாயம் உள்ளது. அதிலே கொஞ்சம் கவனமாக மகர ராசிக்காரங்க இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பெரிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா, சூரிய பகவான் அஷ்டமஸ்திலே மறைகிறார். மகர ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் அவ்வளவு செட்டே ஆகாது. சூரியன் நீச்சமாகணும், மறையணும், அப்பதான் நல்லது. அப்போ அந்த சூரியனுடைய மறைவு இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு. இந்த மாதம் நிச்சயமாக நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செப்டம்பர் 8 சிவபெருமானுக்கு வந்த பிரதோஷம் வருது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9, 10, 11 ஆகிய தினங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் இந்த தினத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த 3 தினங்கள் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே புதிய செயல்களை துவங்குவதற்கு யோசித்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையிறது என்னன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 2ஆம் பாவத்துல செல்றாரு. 10லே சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறார். அதனால வந்து இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசம். குறிப்பாக தொழில் ஸ்தானம் வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். அதனால வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க சம்பள அடிப்படையில வேலை செய்யறவங்க, மாத சம்பள அடிப்படை வேலை செய்யக்கூடியவங்க, ப்ரமோஷனை நோக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது வந்து சொந்தமா தொழில் செய்யறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல சப் கான்ட்ராக்டா நாங்கள் எடுத்து செய்கிறோம், அல்லது ஒரு பகுதி நேர பிஸ்னஸ், எங்களுக்கு வந்து இந்த ஜாப்லாம் இந்தந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் கிடைக்கும்
அப்படிலாம் ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். எதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்துல ரொம்ப சஞ்சாரத்தை நல்லா அற்புதமா இருக்கார். சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புத பகவான் அடுத்து 2ஆம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை மேற்கொள்றார். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதுதான் பெரிய நல்லது. எப்போதுமே ராசிநாதன் உச்சம் அடைவது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல உச்சமாகிறாருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா ராசிநாதன் உச்சம் அடைவது ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி 9லே இருக்கக்கூடிய ராகு, ரொம்ப நாளா சாமியை கும்பிடணும், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் இந்த பிரார்த்தனை செய்திருக்கீங்க, அந்த பிரார்த்தனை நேற்றி கடனை செய்து முடிக்காமல் கால விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நேற்றி கடனை செய்து முடிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எதனால எவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றோம்னா, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். அதனால செய்தொழில் சிறப்படையும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்திலே குரு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே இருக்கார். அதனால சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடைவீங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் பாவத்திலே செல்வது சம்பள உயர்வு மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படும். ஒரு சமூகத்திலே உயரிய கௌரவங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே செல்வது கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய பிறந்த வீடு, அவங்களுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு அதாவது சொத்துக்கள் சேர்வதில் பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை, அதிர்ஷ்டம், பேர், இன்ப அதிர்ச்சி இந்த மாதத்துல கண்டிப்பாக ஏற்படும். பெரிய சொத்துக்கள் வருவது, இல்லை அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தள்ளி போகுது, இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு பட்டா சிட்டா அடங்கல், ஏதோ பேர் ரிஜிஸ்டர்ல பிரச்சனை இருக்கு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த அதை மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்குங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வீடு வாங்கணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், முக்கியமாக ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு பாக்கியம் இந்த மாதம் அமையும். முக்கியமா இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டியது, பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன ஆகஸ்ட் 25 பிரதோஷம், அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும்.
இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா, ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது வந்து ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் வந்து முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவங்களுடைய, அதாவது அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் வந்து சுக்கிர பகவான் அவருடைய, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வந்து வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமகா. கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம்.
கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்திலே 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி வலம் பண்ற இந்த ஆவணி மாதம் 2026 அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கியமாக திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். எதனால அப்படி சொல்றேன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு. கலத்திர ஸ்தானாதிபதியினுடைய இடத்திலே கலத்திர ஸ்தானாதிபதியை ஆட்சி பலம் பண்ணுகிறார். கூட கேது பகவான் புத பகவான் இவங்களுடைய கிரகங்களினுடைய சேர்க்கையும் ஏற்படுவதனாலே பல வகையிலும் நன்மைகள் ஏற்பட போகுது. புதிய வகையான தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணைவர், அதே போல உங்களுடைய நண்பர்கள், அது மட்டும் இல்ல பார்ட் டைமா செய்யக்கூடிய பிஸ்னஸ், பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊடுபுரியான செய்யக்கூடியதான தொழில், ஒரு வேலை செய்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இந்த 7ஆம் பாவம் தான். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையிலேயே அதிகப்படியான வேலை செய்து அல்லது இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க, அல்லது ஓவர் டைம் பார்த்து அதற்கு உண்டானபடியான ப்ராஃபிட்டை பெறுவது, இது எல்லாமே 7ஆம் பாவம் தான். ஆக இந்த மாதம் 7ஆம் பாவம் வலிமை அடைவதனால மேல் சொன்ன மாதிரி அத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கும். அல்லது வேலையில ஓவர் டைம் பார்ப்பீங்க, அது மூலமா நன்மை நடக்கும். அல்லது உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கிடைக்கும்படியான வேலைகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு ஒரு வேலை செய்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 5ஆம் பாவத்திலே செவ்வாய் பகவான் செல்கிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே செல்லுவது அமோக வளர்ச்சி. ஜீவனஸ்தானாபதி 5ஆம் இடத்திலே போவது குழந்தைகளுக்கு நல்லது. குறிப்பாக வேலை செய்யறவங்களுக்கு வேலையிலே அதிகப்படியான பொறுப்புகள் கிடைக்கும். பொறுப்பு கிடைச்சா, வேலை நிறைய கிடைச்சா போருமா, சம்பளம் உயருமா? சம்பளமும் உயரும், அதுவும் உயரும், வேலையும் அதிகரிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்க சந்திர பகவான் உங்களுடைய அட்டமஸ்தானத்திலே மறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதற்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினத்திலே புதிய செயல்களை துவங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது. இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாள்ல புதிய செயல்களிலே துவங்குவதற்கு 1க்கு 2 முறை 3 முறை யோசித்து செய்யணும். அதே நித்தியம் இப்போது நாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை அதுக்குள்ள பிரச்சனை வருமா அப்படின்னா, அந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன், அது கோவில் விஷயமா இருக்கலாம், அல்லது வீட்டு விஷயமா இருக்கலாம், உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், விளையாட்டு விஷயமாக இருக்கலாம், குழந்தைகளினுடைய படிப்பு விஷயமாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் பண்ணி அடுத்த செயல்படுறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதம் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் 31 விநாயக பெருமானுக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தி. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தியே வருது. இந்த மாதிரி தினத்துல விநாயகரை கும்பிட்டு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து
செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயகர் பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா
சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 பராபவ வருஷத்துக்கான பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம்ங்கிறது நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய, புதிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைதுங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே ஆயுள் ஸ்தானம் 8ஆம் பாவத்திலே செல்கிறார். 8ஆம் பாவங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே. அதுல போனா எப்படிங்க நன்மை கிடைக்கும், இதனால எப்படி நன்மை கிடைக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமையுது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். பொதுவா சொல்லுவாங்க ஓடினவனுக்கு 9ல குரு, ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்திர சனி அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் தவறு செய்து ஒருவன் மாட்டிக்கொள்கிறான், ஏதோ பிரச்சனை அதில் சந்திக்கிறான், ஏதோ பல விஷயத்துல அவனுக்கு தனக்கு இடர்பாடுகள் வந்து கொண்டே இருந்தால் அவனுக்கு அஷ்டமச்சனி அப்படிம்பாங்க. அதே ஒரு இதுல வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னா 9ஆம் பாவத்திலே குரு பகவானுடைய சம்பந்தம் இருந்தால்தான் அவன் வெற்றி பெற்று இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆண்டோர்களுடைய ஒரு தீர்மானமாக இருந்தது. அதனால விருச்சிக ராசிக்கு இப்போ 9லே குரு செல்லுகிறார். அது ஒரு பெரிய யோகமான பலம் உங்களுக்கு தருகிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் விருச்சிக ராசிக்கு அமோகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிதானமான போக்கு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் படபடன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்க கிடையாது. ரொம்ப நிதானமாக, ரொம்ப சௌகரியமாக, சாவுகாசமாக எந்த விஷயத்தையும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை அணுகக்கூடிய திறமை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மாரி அதிகமான சமுதாயத்தின் மீது அக்கறை, அதன் மீது ஒரு பற்று கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. குடும்ப பற்றை விட ஒரு நூல் அதிகம் எதுல இருக்கும்னா சமுதாயத்தின் மீதோ அல்லது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீதோ நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன் இருக்குங்க, சந்திரன் அதுல நீச்சமா இருப்பாரு அதனாலயா அப்படின்லாம் நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாள்ல பார்ப்போம். அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குணாதிசயம் இருக்குங்கிறது. இப்போ அந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய அந்த அமைப்புல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். 6ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் மறைகிறார். செவ்வாய் பகவான் ராசியாதிபதி, அது அடுத்த விஷயம். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்டதான ஒரு ராஜயோக அமைப்பு இம்மாதம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாசம் பல வகையிலும் ஏற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்திலே இந்த மாதம் 15 தேதிகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 11ஆம் பாவத்திலே செல்கிறார். 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்திலே செல்வது மன விருப்பப்படி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளா நீங்களும் உங்களுடைய துணைவரும் விரும்பி கொண்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மனசு விரும்பிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த காதலை திருமணமாக மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான மாசம்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு சொஸ்தானத்திற்கு வருகிறார். கூடுதலாக அந்த சமயம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஏற்படுகிறது. அதனால அன்றைய தினத்துல கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். புதிய செயல்கள் துவங்குவதற்கு முன்னாடி 1க்கு 4 முறை யோசிங்க. செயல் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நித்தியப்படி செயலாக இருந்தாலும் ஆலோசித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பா சொல்றேன், செப்டம்பர் மாதம் 4, 5, 6 அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டம் வருவதனால புதிய செயலை கொஞ்சம் துவங்குவதை கொஞ்சம் தாமதப்படுத்தி பழைய செயல்களை நன்கு ஆலோசித்து செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, செப்டம்பர் 8 ஆகிய தினங்களிலெல்லாம் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினத்துல 3 இதழ்கள் கொண்ட அந்த வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17 அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல
ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமக. சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன் 2026 எப்படிங்கிறத தெளிவா பார்ப்போங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோக வளர்ச்சி கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. எதனால அப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு உண்டான ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஸ்வஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 1ஆம் பாவத்திலே நின்று அமர்ந்து ஆட்சி பலம் பண்ணுகிறார். இதுவரை உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்ல உங்களை விட்டு தள்ளி போடுறாங்க கஷ்டமான காலத்துல, அது எல்லாமே மாறிடும். சூழ்நிலைகள் அப்படியே இப்ப மாறப்போகுது. பலரும் பலவிதமான வகையான நன்மைகளை உங்களுக்கு செய்ய போறாங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சவங்க கூட இப்ப செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அஸ்தமத்தில் இருக்கக்கூடிய சனி காலம், அது எல்லாமே உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் அமருகிறார், ஆட்சி பலம் பண்ணுகிறார். அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறுங்க. அற்புதமான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல மிக முக்கியமானது தொழில் சார்ந்த விஷயம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. முதல்ல அந்த இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அடுத்தது அதுல புத பகவான் 2ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். அதுவும் உச்ச பலம் பெற்று அந்த இடத்துல புதன் உச்சம், இந்த உச்ச பலம் பெற்று ஆட்சி பலம் செய்யக்கூடிய புத பகவான் ஆகட்டும், உங்களுடைய ராசிநாதன் ஆகட்டும், இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த பொருளாதார தடைக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க யாரெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு பொறாமை சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷயத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஆளாகிட்டாங்க. அதனால பல வகையிலும் உங்களுக்கு எதிரிகளினுடைய நிர்மூலம் உங்களுக்கு நன்மைகளை தரும்.
பலரும் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிங்க 12ல குரு இருந்தா எப்படி நல்லது சொல்றீங்க சுவாமி, அது ஒரு மறைவு ஸ்தானமாச்சான்னு நீங்க நினைக்காதீங்க. அது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அஷ்டமாதிபதி 12ஆம் பாவத்திலே மறைவது யோகம். அதனால இது விபரீத ராஜயோகம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல அதாவது இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 30, 31 முறையா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே பொருட்களினுடைய கையாளுதல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போயிட்டு வரீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளி இடம் போறீங்க, ஊருக்கு போறீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சந்திராஷ்டம தினத்துல பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுக்குன்னு எல்லாரும் பஸ்ஸுக்கே ஏறக்கூடாது, எல்லாரும் லீவ் விட்டு வீட்டிலே உட்காருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கால தேச வர்த்தமான சூழ்நிலையினாலே பலருக்கும் பலவிதமான செயல்கள் இன்று அத்தியாவசிய செயல்களாக மாறிவிட்டபடினாலே அந்த தினத்திலேருந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க கையாண்டு மற்ற விஷயங்களை பிறகு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நிச்சயமாக நீங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் பெருமான் உட்கார்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி. செப்டம்பர் 14 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. இதுலலாம் விநாயகர் பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும். சிவாய நமக.